இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் நட்ஸ் கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 கட் பண்ணி அரை கப் வச்சுருக்கேன். ரவா 1 கப்பு, பால் 1 கப்பு, திராட்சை அரை கப்பு, சர்க்கரை 1 கப் வச்சுருக்கேன். ஆனால் 1.5 கப் போடணும். 1 பிஞ்ச் உப்பு, ஏலக்காய் 5, நெய் அரை கப்பு, கலருக்கு மஞ்சத்தூள் தான் நான் போடுறேன் 1/2 ஸ்பூன். பைனாப்பிள் சின்னதாக கட் பண்ணி 1 கப்புக்கு மேலே அடுப்பத்தை வச்சு அதில் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் தண்ணி 2 கப் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குலாம் நம்ம என்னென்ன வறுக்கணும் அதெல்லாம் வறுத்துக்கலாம். பாருங்க, நெய் அரை கப் இருக்கிறத ஊற்றிக்க கொஞ்சம் இதுலேயே வச்சுருக்கேன் கடைசியாக போடுறதுக்காக. இப்போ நெய் காஞ்சிச்சு. அதில் இந்த நட்ஸை போட்டுரும். முதல்ல அதோட இந்த திராட்சையும் போட்டுடலாம். நல்லா வந்து செவக்கட்டும். நம்ம மிதமான தீ வச்சுட்டு செய்யுங்க, தீஞ்சிடலன்னா. இந்த பாருங்க, நல்லா வறுந்துச்சு. அதில் இந்த பைனாப்பிள் போட்டுறேன். அரை பைனாப்பிள் தோலை சீவிட்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, கொஞ்சமாக நட்ஸும் பைனாப்பிளும் முடிச்சுட்டு மேலே போடுறதுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ அந்த நெய்யில் ரவையை போட்டு அதையும் இதிலே சேர்த்து வதக்கிட்டு இதுக்காங்க. நல்லா ரவை வறுந்துச்சு. வறுந்ததுனால பெருசு அப்படியே வருது, நரன்னு இருக்கு பாருங்கள். இப்போ அது இதில் 1 கப் பால் ஊற்றி, பால் நல்லா வெந்து சுண்டிச்சு. இப்போ இந்த 2 டம்ளர் கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கு இல்லையா, அதையும் எடுத்து ஊற்றி 2 கப் தண்ணி, பால் 1 கப் ஊற்றி வெந்தது. அதிலே 2 கப் தண்ணி கொதிக்க வச்சு இதில் ஊற்றிருக்கேன். அப்படியே மூடிடுங்க ஒரு 5 நிமிஷம், நல்லா சாஃப்டாக வேகட்டும். கலருக்கு நான் மஞ்சத்தூள் தான் போடுறேன், வேறு கலரிங் எதுவும் போடல. 1 பிஞ்ச் சால்ட்டும் ஏலக்காவும் தூள் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் இதில் போட்டுறேன். பைனாப்பிள் ரவை எல்லாம் நல்லா வெந்து கூழட்டாயிடுச்சு. இப்போது நம்ம 1.5 கப் சர்க்கரை சொல்லியிருந்தேன். இது 1 கப், இன்னும் ஒரு அரை கப் போட்டுறேன். சுகர் போட்டோன்னா கொஞ்சம் தளர்ந்து தான் வந்துடும், பயப்பட வேண்டாம். திருப்பி அப்படியே சுண்டிடும். மூட வேண்டாம், இப்போ மூடக்கூடாது. முதல்ல ரவை வேகிறப்ப தான் மூடணும். சுகர் போட்ட பிறகு மூட தேவை. நல்ல பதம் வந்துச்சு. நல்லா ஒட்டாமல் தலை இருக்குது கேசரி. 6 வரணும் சூப்பராக வந்துடும். இப்போ இந்த 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு கிண்டி இறக்கிட போகிறேன். கேசரி இறக்கி இதை பாத்திரத்தில் மாற்றிட்டேன். மேலே இதை அந்த பைனாப்பிள் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு அது பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோணுன மாதிரி அழகாக இருக்கும். பைனாப்பிள் நட்ஸ் கேசரி சூப்பராக அழகாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் நான் எப்படி இருக்குன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கேட்குறதுக்கு. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.